மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பிச்சு அது வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதை பத்தி பேசுறதை விட்டுவிட்டு இப்ப எல்லாமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பிடுச்சு எல்லாமே. ஆ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பா தமிழ்மணி சார் சொன்ன விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. ஆழம் பாக்குதா விசிகா? இல்லை, இன்றைக்கு பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள். பேரறிஞர் அண்ணாவுடைய கனவு அப்படிங்கிறது சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை. இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். மாநில உரிமைகள், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணாவுடைய இந்த பிறந்தநாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பினுடைய வீர வணக்கத்தை தெரிவித்து, அவர் முன்னெடுக்கின்ற அந்த சமத்துவத்தை தான் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். பேரறிஞர் அண்ணா முன்னெடுக்கின்ற சுயமரியாதை தான் விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிறோம். அப்போ அந்த கோட்பாட்டின் அடிப்படையிலேயே இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதையின் அடிப்படையில் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்து நம்ம தொடங்குகிறோம். இது ஒன்றும் திமுகவுக்கு எதிரானதில்லை, இல்லை வேறு எந்த கட்சிகளுக்கும் எதிரானதாக நம்ம பார்க்கக்கூடாது, பார்க்கவும் முடியாது. ஏன்னா இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒரு கூட்டணி அமைக்கிறோம். கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு நீங்கள் அதில் ஒரு கூட்டணி அமைச்சரோட வேணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறோம். மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தில் இருக்கிற கூட்டணி கட்சியில் இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக் எப்போவுமே ஒரு சீட்டு கூட வாங்குவாங்க, ஆனால் அவங்க அமைச்சரவையில் இருப்பாங்க. அதே போல் மேற்கு வங்காளத்தில் சிபிஎம்மோட சிபிஐ அங்கே கூட்டணியில் தான் இருக்குது, சிபிஐ கூட்டணியில் தான் இருக்கும். 2 சீட்டு 3 சீட்டு வாங்குவாங்க, ஆனால் அவங்க அமைச்சரவையில் இருப்பாங்க, அதிகாரத்தில் பங்கு அவங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் இது மற்ற இடங்களில் செயல்படுத்துகிறாங்க, நம்ம இங்கே செயல்படுத்தணும் அப்படிங்கிறத கட்சியினுடைய கோட்பாடு. 99 விடுதலை சிறுத்தைகள் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இதுதான் முழக்கம். அதை தான் மரியாதைக்குரிய முழக்கத்தை வச்சாலுமே கூட எந்த தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை சமயத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை விடுதலை சிறுத்தைகள் முன் வச்சதே இல்லையே. இல்லை, இது முன்னிபந்தனையாக வைக்கிறது இல்லை. ஒரு கோட்பாட்டை ஒரு கோட்பாட்டை முன்னிபந்தனையாக வைக்கிறது அறிவீனம். அது கோட்பாட்டை போய் நீங்கள் நிபந்தனையாக வைக்க மாட்டாங்க. இப்போ எங்களுக்கு சாதி ஒழிப்பு முக்கியமாக இருக்குது, எங்களுக்கு தமிழ் தேசியம் கூட மிக முக்கியமான கோட்பாடு தான். இதை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்தினால கோட்பாடுனா நாம பேசிட்டு மட்டும் தான் இருப்போம், அதை பற்றி சொல்லிட்டு இல்லை, அதை கேட்க மாட்டோம் அப்படின்னு அதை தான் சொல்ல வந்தேன் நான். சாதி ஒழிப்பு எங்களுடைய கோட்பாடு. திமுகவோட கூட்டணி வச்சாலோ மற்ற கட்சியோட கூட்டணி வைக்கும்போது நீங்கள் சாதி ஒழிப்பை முன்னிறுத்திட்டு தான் நீங்கள் இதை பேசணும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் எங்கள் கோட்பாடு அது. அப்போ நாங்கள் பேசும்போது நீங்கள் நடைமுறையில் நீங்கள் இதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். அது இதை போக போக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இதை நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். ஒரு எப்போ அது முடியும், எப்போ நிறைவேறும், எப்போ அது நடைமுறைக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அவர்கள் பேசும்பொழுது கூட 2026 நாங்கள் கூட்டணியில் தொடருவோம். இப்போ அதை நாங்கள் பேச வேண்டியதில்லை, 26 தேர்தல் நேரத்தில் அதை பேசுவோம்னு சொல்லிட்டாரு. எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு சுப்ரீம், அவர் தான் சொல்லணும். இப்போ அவரே சொன்னதுக்கு பிறகு நீங்கள் இப்போ என்ன டைம் இருக்குல்ல, என்ன 1.5 வருஷத்தில் இருக்குது, அது எல்லாம் இருக்குது. அப்போது தமிழ்மணி சார் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்துக்கலாமா? ஆழம் பார்க்குதா விடுதலை சிறுத்தைகள்னு கேட்டால் இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் அப்போ 99 இதை பேசுகிறோம்னா 99 நாங்கள் ஆழம் பார்க்குறோமா? நான் அதாவதுங்க, ஒரு கோட்பாட்டை சொல்லும் பொழுது அந்த கோட்பாட்டினுடைய இந்த கருத்தியலை எல்லோரு இடத்துக்கும் பரப்ப வேண்டிய தேவை இருக்குது. தனித்தமிழ்நாடுன்னு அது ஒரு கோரிக்கை. அந்த கோரிக்கையை எல்லோரும் சேர்ந்தால் தான் அந்த தனித்தமிழ்நாடு கோரிக்கை நிறைவேறும். சாதி ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு கோட்பாடு, அதை நாங்கள் மட்டும் பேசினா நிறைவேறாது. ஜனநாயக சக்தியில் எல்லோரும் பேசினா தான் நிறைவேறும். இந்த கோரிக்கை ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற இந்த கோரிக்கை, இந்த கோட்பாடு அப்படிங்கிறது வெறுமனே விடுதலை சிறுத்தைகளுக்கானது மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். சரி, நீங்கள் இடதுசாரிகளுக்கும் அது பொருந்தும், மதிமுகவுக்கும் பொருந்து, மனிதநேய மக்கள் கட்சிக்கும் பொருந்து, எல்லாருக்குமே பொருந்தும். கூட்டணியில் அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்தா அது ஒரு நல்லாட்சியாக இருக்காது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு செல்லூர்ராஜ் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குது விடுதலை சிறுத்தைகள்? இல்லை, அதாவது நல்லா தனியாகவே தனிப்பெரும்பான்மையாக தான் அவங்க ஆட்சி புரிஞ்சாங்க. அவங்க ஆட்சி நல்ல ஆட்சியாது? எவ்வளவு மோசமான கேடு நிறைந்த ஒரு ஆட்சியாக இருந்தது. செயல்படுத்துகிற தலைவர் தலைமை அவங்க ஒரு கூட்டு இருந்தால் தாங்க ஒரு அதில் ஒரு நல்லாயிருக்கும், அது பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். அதிகார பகிர்வு இருக்குல்ல, நீங்கள் பகுத்துண்டு பள்ளியர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறத நம்ம திருவள்ளுவர் சொன்னது வெறும் சோறு சாப்பிட்றது இல்லை, அது அதிகார பகிர்வும் அதில் இருக்குது. அவ்வளோ பெரிய பெருந்தகையாளர் அவர் சொல்கிறாரு, அது சொல்லாமலாம் சொல்லுவார். செல்லூர் ராஜா அவர்கள் அவர் கட்சிக்கு நான் கட்சியில் வரவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாரு.
ஆனால் இந்த கோட்பாடு வந்து சரியில்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து விசிக அங்க வந்தாலும் இல்ல அப்படிங்கறத வந்து சொல்லாம சொல்றாரோ அப்படின்னு தோணுது அது. இல்லை அதுதான் அவங்க சொல்கிறது, வெளிப்படையாக தானே சொல்கிறாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அதுதான் வந்து சொல்கிறாங்க. அந்த கட்சி இன்னைக்கு வந்து அதிமுக வந்து கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக போய்கிட்டு இருக்கிற சூழலில் வந்து அங்கே போய் பேசி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து யாரும் பேச போகிறதில்ல. இது ஒரு ஒரு சுயமரியாதையோடு சேர்ந்தது, ஒரு சமத்துவத்தோடு சேர்ந்தது. சமத்துவம்னா எல்லாரும் கூட்டணியில் எல்லாருமே இருக்கிறோம், கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து தேர்தலில் பங்கிடுறோம், அதே இதுலேயும் பங்கிடுறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்கிறோம். இது வந்து ஒரு கட்சிக்கு எதிரானதில்லை, எங்கள் கான்செப்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அந்த கான்செப்ட் சொல்கிறதுனாலே வந்து திமுக நாளைக்கே வந்து நாங்கள் போய் முதலமைச்சர் போய் பார்ப்போம், பேசுவோம், அது அந்த அந்த முரண்பாடு முடிஞ்சு போகும். இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு குடும்பத்தில் வந்து தாய் பிள்ளைக்கான முரண்பாடு இருக்கும், இல்லை வந்து அண்ணன் தம்பிக்கான முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடை குடும்பத்தில் பேசி தீர்த்துக்குருவோம். நீங்கள் ஷேரிங் சீட் ஷேரிங் இருக்கா, அது குடும்பத்தில் பேசுவோம். பவர் ஷேரிங் இருக்கா, அதை அங்கே பேசுவோம். ஏன் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து திமுக கூட்டணி வலிமையாக இருக்குங்க. பாஜகவினுடைய செயல் திட்டம் என்னென்னா, மிக முக்கியமான செயல் திட்டம் என்னென்னா, இந்தியா முழுக்க மாநில கட்சிகளை உடைப்பது, கூட்டணியை சிதைப்பது. இன்றைக்கி அதிமுக வந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த அணி தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, வலிமையாக இருக்குது, கருத்தியல் ரீதியாகவும் வலிமையாக இருக்குது. வெறும் சாதாரணமாக வந்து கட்சி ரீதியாக இல்லை. அப்போ அந்த வலிமையை வந்து எந்த இடத்துலையும் பாஜக பேசலையே, ஆரம்பித்து வச்சதே நீங்கள் தானே. இதில் நம்ம பாஜக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நாங்கள் வந்து வெளியில் போகிறோம்னு சொல்லலை, நாங்கள் வந்து விமர்சனம் பண்ணலை. நான் தான் சொல்கிறேன், இது ஒரு குடும்பம்னு சொல்கிறோம். குடும்பத்துக்குள்ளே முரண்பாடுகள் இருக்கா, அல்லது கோரிக்கைகள் இருக்கா, அல்லது உரிமைகள் தொடர்பாக அதெல்லாம் நாங்கள் பேசுகிறோம். ஆனால் பாஜகவினுடைய செயல் திட்டத்தை சொல்கிறோம். பாஜக வந்து எப்போவுமே இந்த வேலையில் செய்யும். சரி, அப்போ அவங்க வந்து நிறையா வந்து என்னுடைய என்னென்னா, விடுதலை சிறுத்தைகளை தான் வந்து 2021 கார்னர் பண்ணுறாங்க. இவங்க அங்கே இருப்பாங்களா, இங்கே போவாங்களா அப்படிங்கிறது. இதற்கு வந்து நிறையா வந்து அரசியல் தரகர்களும் இதில் வந்து நிறையா வந்து வேலை பார்க்குறாங்க. எப்படியாவது வந்து திமுக கூட்டணியை வீக்கெண்ட் பண்ணணும். அப்போ வீக்கெண்ட் பண்ணணும்னா ஒரு கட்சியை ஏதாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சி வந்து அரசியல் தரகர்கள் அப்படிங்கிறவங்க செயல்படுறாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நிற்கிறோம். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அணி தான் தமிழ்நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது, சமூக நீதியை பாதுகாத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த அணியை வந்து நீங்கள் வந்து உடைக்கிற ஒரு முயற்சிக்கு வந்து நாங்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.